ஆ வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. ராகுல், இவங்க தான் 2 நாளைக்கு முன்னாடி உன்னை தேடி வந்தது. என் பேர் கார்த்தி சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட போன்ல பேசினேன். ஞாபகம் இருக்கு சார். போன்ல பேசுனீங்களே, அன்னைக்கு ஏதோ டாக்குமெண்ட பத்தி பேசுனீங்க. சரியா ஞாபகம் இல்லையே. இப்ப கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆமா சார், உங்க அப்பா கிட்ட என்னோட லேண்ட் டாக்குமெண்ட் ஒன்று பிளட்ஜ் பண்ணி ஒரு 5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். இப்போ கடனை வட்டியோட திரும்ப கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போலாம் தான் சார் வந்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அந்த இடத்த தான் எப்பவோ மாத்தி கொடுத்துட்டீங்களே எங்க அப்பா பேர்ல. இப்ப எதுக்கு டாக்குமெண்ட் கேக்குறீங்க? நான் உங்க அப்பா பேருக்கு மாத்தி கொடுத்தேனா? ஆமா, மாத்தி கொடுத்துருக்கீங்க. இல்ல சார், நீங்க வேற யாரோட லேண்ட் டாக்குமெண்ட்டை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் யார் பேருக்கும் என்னோட லேண்டை மாத்தி கொடுக்கல. இல்ல, நீங்க சைன் பண்ணி மாத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. இது என்னங்க அடாவடியா இருக்கு? சம்பந்தப்பட்டவரே மாத்தி கொடுக்கலன்றாரு, நீங்க நம்ம மாத்தி கொடுத்துறதா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. இருங்க, உங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன். என்ன சகல இந்த செட் இப்படி சொல்லிட்டு போறான்? இடத்த மீட்க பிரச்சனை வரும் போல இருக்கேப்பா. இதுதான் நீங்க எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்த டாக்குமெண்ட். இதுல நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க பாருங்க. அது நான் போட்ட கையெழுத்தே இல்ல சார். இதுல ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்கு. உங்களுக்கு என்ன செலக்டிவ் அம்னிஷாவா? நீங்க எழுதி கொடுத்த இடத்த இல்லைன்னு சொல்றீங்க. எங்க அப்பா இறந்துட்டதால மாத்தி பேசலாம்னு நினைக்கிறீங்களா? நான் மாத்தி பேச மாட்டேன் சார். உங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது. அவர் என்கிட்ட இந்த மாதிரி பேசவும் மாட்டார். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க எங்க அப்பா பேர்ல எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சேட்டு, நீ பண்றது ரொம்ப அநியாயம், அக்கிரமா சொல்லிட்ட. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோ, நாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் பாத்துக்க. தாராளமா போங்க, கேஸ் கொடுங்க. உண்மையான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. எங்க போனாலும் நான் தான் ஜெயிப்பேன். டேய், இதெல்லாம் தப்புடா. உங்க அப்பா நேர்மையா தொழில் பண்ணவரு. வட்டிக்காக யாருக்கிட்டையும் மோசமா நடந்துகிட்டது இல்ல. ரொம்ப முடியாதவங்களுக்கு வட்டியை கூட தள்ளுபடி பண்ணிருக்காரு. நீயும் அவர் மாதிரி நல்ல பேர் எடுக்கணும்டா. பணத்துக்காக மோசமா நடந்துக்காத. வாய முடிக்கிட்டு சும்மா இருமா. தொழில் எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லி தெரியா? எங்க அப்பா மாதிரி ஏமாலியா இருக்க நான் விரும்பல. எனக்கு காசு பணம் தான் முக்கியம். அந்தர்ஜாவ்.